ஷப்பா அம்மா, என்ன வெயில்! கண்ணு இருட்டிக்கிட்டு வருதே, தலையை சுத்தும் போல இருக்க. செத்த நேரம் இங்கே உட்காந்துட்டு எந்திரிச்சு போவோம். யார் இந்த கிழவி? என்னாச்சு? ஒரு மாடு இருக்குது. ஆச்சி, ஆச்சி, என்னாச்சு? ஆச்சி, யார் யா நீ? என்ன என்னையாவா எழுப்புன? ஆமாச்சி, என்னத்துக்கு இங்க ரோட்ல வந்து படுத்திருக்கீங்க? இதான் எங்க வீடு. அதான் நான் வெளிய வந்தேன், உங்களை பார்த்தேன். என்னாச்சுன்னு கேக்குறேன். என்னாச்சு? அதை ஏன் கேக்குற? என் மருமகாரி ரேஷன் கடை வரைக்கும் போக சொன்னா. வேகாத வெயில்ல என்ன போடுதான்னு பார்த்துட்டு வர்றதுக்காக போனேன். என்னமோ தலையை சுத்துற மாதிரி இருக்கு. அதான் சரின்னு செத்த நேரம் இங்கே உட்காந்துட்டு போமேன்னு உட்காந்துருக்கேன். அச்சச்சோ, இந்த வெயில்ல நீங்க எதுக்கு போறீங்க? சரி இருங்க, நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏ அப்பா, இதனோடு இருந்துகிட்டு நல்ல உஷாரான பையலா தான் இருக்கான். இந்தாங்க ஆச்சி, இத முதல்ல குடிங்க. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஏ அப்பா, இந்த சின்ன வயசுல எம்புட்டு நல்ல குணம் இருக்கு. ஏ ஐயா, உசுரே போற மாதிரி வந்துச்சு. நீ கொடுத்த தண்ணியில தான் ஆச்சிக்கு உசுறு வந்திருக்கு. போங்க ஆச்சி, போய் சொல்லாதீங்க. உங்களுக்கு மயக்கமா வந்திருக்கும். உசுரெல்லாம் போகாது. என்ன அருமையா பேச. உட்காரேன் செத்த நேரம். இங்கேயே உட்காரணும். நீங்க வீட்டுக்குள்ள வாங்க. அம்மாவா உங்களுக்கு ஜூஸ் ஏதாவது போட்டு தர சொல்றேன். அப்புறம் குளு குளு குச்சோன்னு எல்லாம் சரியாயிரும். அப்புறமா மெதுவா போலாம். எதுக்கு ஏன் உங்க அம்மைக்கு சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல. உங்களுக்கு உடம்பு முடியல. உங்களை யாரு கடைக்கு போச்சுன்னா நான் வந்து நல்லா சண்டை போடுறேன். நீங்க வாங்க, முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறமா போலாம். யாருடா? என்னாச்சு? யாச்சி, என்ன உங்களுக்கு என்னாச்சு? ஐயோ அம்மா, உங்க கடைக்கு போனாலும் மயக்கம் வந்துச்சா? அதான் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டேன். உங்க அம்மாக்கு எதுக்கு ஆச்சு இடமோ அப்படின்னு சொல்றாங்க. நீயே கூப்பிடுமா. இதுல என்ன ஆச்சு சிரமம் இருக்கு? உங்களுக்கு உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன். அதான் கீழே உட்காந்துருக்கீங்க. வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. ஒரு காஃபி ஏதாவது போட்டு தரேன். குடிச்சிட்டு கொஞ்சம் வெயில் தாழ போகலாம். மகராசி, சின்ன வயசுல இந்த பையன் எப்படிடா இப்படி இருக்கான்னு பார்த்தேன். எல்லாம் ஓ வளர்ப்பா, ஓ மவனா, அதான் உன்னை போலயே இருக்கான். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிருக்கேன். அதுக்கு இம்போட்டு பெருமை பேசுவீங்களா? வாங்க ஆச்சி உள்ள. மெதுவா கையை பிடிச்சி எலும்புங்க. ஏ தாயி, என்ன அருமையா பேசுறான். பிள்ளைய அப்படி வளர்த்துருக்க. பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. என் தங்கம் பார்த்த உடனே எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா சேட்டை பண்ணுவான். உங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சி போச்சா? சரி சரி வாங்க. அதானே, இன்னும் என்னைய பத்தி நீ ஒன்னும் சொல்லலையேன்னு பார்த்தேன். பின்ன நீ பண்ற சேட்டை எனக்கு தானே தெரியும். ஆச்சிய உள்ள கூட்டிட்டு வா. உள்ள போ. என் மானத்தை வாங்காத. கூட்டிட்டு வரேன். வாங்க ஆச்சி. நீங்க என்னாச்சு அப்படி பாக்குறீங்க? அதான் எங்க அப்பா, இது எங்க அண்ணே, இது அனிதம்மா, அது இப்ப பாத்தீங்களா ஐசம்மா, அது நானு. எப்படி இருக்கு எங்க ஃபேமிலி? நல்லா இருக்கியா? ரெண்டு பேரும் நல்லா இருக்காவோ. உங்க அப்பாக்கு ரெண்டு பொண்டாட்டியா? ஆமா, ஒன்னு அனிதம்மா, ஒன்னு ஐசம்மா. எப்படி இருக்காங்க ரெண்டு அம்மாவும்? சூப்பரா இருக்காங்கல்ல. எல்லாரும் ஒரே வீட்ல தான் இருக்கீங்களா? ஆமாச்சி, எங்க ஐசம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சா, அப்போ எங்க அப்பாக்கு ஐசம்மா அனிதா அம்மாவை கட்டி வச்சாங்க. இப்போ அனிதா அம்மா, அண்ணே, நானு, ஐசம்மா எல்லாரும் இந்த வீட்ல தான் இருக்கோம். சரியா? அதெல்லாம் பார்த்தேன். மகாராசி அவ முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. தாயி மகாராணி போல இருப்பா. உங்க அம்மா பேர் தானே ஐசு? நல்ல குணம். அவளை பார்த்தாலே தெரியுது. உன் அப்பாக்கு இன்னொருத்திய கல்யாணம் கட்டி வச்சிருக்காளே, எம்பிட்டு பெரிய மகாராணின்னு இப்ப தெரியுது. ஐயோ ஐயோ, நீ வேற சத்தமும் பேசாத. அனிதா அம்மாக்கு கேட்டுச்சு, உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிரும். ஏயா உண்மையை தானே சொல்லுது? அதெல்லாம்
பொம்பளைகளுக்குள்ள இருக்கிறது தானே. எவ புருஷனை விட்டு கொடுப்பா? ஒருத்திக்கு ஒருத்தி மல்லுக்கு தான் நிப்பாடுவோம். உனக்கு எப்படி ஆச்சு இதெல்லாம் கரெக்டா சொல்லுத? அது அப்படிதான், பொம்பளைகளை பத்தி பொம்பளைகளுக்கு தெரியாதா? அஸ்வின், யார் இவங்க? ஐயோ அனிதா அம்மா, இந்த ஆச்சி நம்ம வீட்டுக்கு முன்னாடி மயக்கமா இருந்தாங்க. அதான் தண்ணி கொடுத்து நானும் ஐசம்மாவும் உள்ள கூட்டிட்டு வந்தோம். ஏ தாயி, உன் பேர் தான் அனிதாவா? என்னடா பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? தண்ணி கொடுத்தாச்சுன்னா அவங்கள அனுப்பி வைக்க வேண்டியதானே? என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க? என்ன அனிதா அம்மா இப்படி பேசுற? பாவம் அந்த ஆச்சி மயக்கமா இருந்துச்சு. அதான் சரி கூட்டிட்டு வந்து ஜூஸ் குடிக்கலாமேன்னு நானும் அம்மாவும் கூட்டிட்டு வந்தோம். இந்தாங்க ஆச்சி, வாங்கிக்கோங்க, குடிங்க, உட்காருங்க. இல்ல தாயி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னால உங்க குடும்பத்துக்குள்ள எதுக்கு பிரச்சனை? ஐயோ ஆச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அனிதா தூக்க கலக்கத்துல வந்திருக்கா, வேற ஒண்ணு இல்ல. அதெல்லாம் அவ ஒண்ணு நினைக்க மாட்டா. இந்தாங்க வாங்கிக்கோங்க. குடியாச்சி, அதெல்லாம் அம்மா ஒண்ணும் சொல்லாது. அம்மா ஏதோ கோவத்துல இருக்கு. இவன் தான் மூத்தவனா? ஐயா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆச்சி. இல்ல அஸ்வினி, இந்த ஆச்சி யாரு? அண்ணே, இந்த ஆச்சி தான் புதுசா என் ஃப்ரெண்டா இருக்காங்க. வெளியே இருந்தாங்க, அப்படியே தண்ணி குத்து ஆச்சியை உள்ள கூட்டு வந்தேன். நல்ல ஆச்சி தெரியுமா? ஆச்சி, இவன் தான் என் அண்ணன் அருண். நல்லா அழகா இருக்காங்க. தேங்க்ஸ் ஆச்சி, நீங்களும் தான் அழகா இருக்கீங்க. ரொம்ப நன்றி தாயி. அப்ப நான் வாரேன். என் வயிறும் மனசும் நிறைஞ்சு போச்சு. உன் பிள்ளைக்குட்டியோட நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஆச்சி, பார்த்து போங்க சரியா? நீங்க எப்பனாலும் எங்க வீட்டுக்கு வரலாம் சரியா? சரியா, உன்னை பார்க்கறதுக்கு வருவோம்ல. தேங்க்ஸ் ஆச்சி. ஐயா அருண், வாரேனே. சரிங்க ஆச்சி, பார்த்து போயிட்டு வாங்க சரியா? சரியா. இல்ல தம்பி, வெளியே வந்தாங்க இந்த ஆச்சி. நல்லா பேசுறாங்களா? ஆமாண்ணே, பாவம் தெரியுமா, மயக்கமா இருக்கிற மாதிரி இருந்தாங்க. அதான் தண்ணி கொண்டு கொடுத்தேன். அதான் வீட்டுக்குள்ள வாங்க ஆச்சி அப்படின்னு கூப்பிட்டேன். ஜூஸ் கொடுத்தேன். ஆச்சி சரின்னு குச்சிட்டு போறாங்க. என்னடி இது? என்ன பழக்கம்? ரோட்ல உள்ளவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டியாந்து ஜூஸ் கொடுக்குற? ஏய், அவங்களதான் ரோட்ல பார்த்தாச்சுல, தண்ணி கொடுத்தாச்சுல, அதோட விட வேண்டியதானே? யார் என்னன்னு தெரியாதவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவீங்களா? இல்ல அனிதா, வயசானவங்க, ஏதோ மயக்கமா இருக்கிற மாதிரி வேற தெரிஞ்சிச்சு. அது போக அஸ்வின் வேற ஆச்சியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து ஜூஸ் கொடுமான்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் கூட்டிட்டு வந்தேன். இங்க பாரு, யார் எவருன்னே தெரியாது. அவங்களுக்கு நம்ம குடும்ப விஷயம்லாம் தெரியணுமா? அதுவும் இல்லாம நீயும் நானும் ரெண்டு பண்டாட்டியா? நீ மூத்தவளா, நீ இளையவளான்னு விண்ணி அடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லதுக்கா நான் இருக்கேன்? இல்ல அனிதா, அவங்க ஏதோ ஒரு ஆர்வ குளர்ல கேட்டுட்டாங்க. இதுல என்ன இருக்கு? இதையெல்லாம் ஏன் பெருசுபடுத்துற? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் சின்ன பையன், அவன் அறிவு இல்லாம பண்றாங்கிறதுக்காக நீயும் கண்டவங்களையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவியா? பாவம் அனிதா, வயசானவங்க, இதுல என்ன இருக்கு? இதை ஏன் பெருசுபடுத்துற? இங்க பாரு, அவன் சின்ன பையன், உனக்கு அறிவு வேண்டாம்? யார் எவர்னு தெரியாம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன பண்றது? இங்க பாரு அனிதா, அவங்கள பார்த்தா நல்லவங்களா தான் தெரியுது. இப்படி ஒவ்வொருத்தரையும் யாரு எவர்னு நம்ம பார்த்துக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, நம்ம உதவி பண்ற குணமே இல்லாம போயிடும். அனிதா, ஒவ்வொருத்தருக்கும் உதவி பண்ணும்போது யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா பண்ண முடியும்? பாவம் வயசானவங்க, அது மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. இதுல தேவையில்லாம பெருசுபடுத்தாத அனிதா. இங்க பாரு ஐசு, காலம் கெட்டு கிடக்கு. யார் எவர்னு தெரியாம கண்டவங்களையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நாளைக்கு பிள்ளைய கடத்திட்டு போனா என்ன செய்யறது? அப்புறம் உட்காந்து ஐயோ அம்மான்னு கதறிக்கிட்டு உட்காந்துருக்கணும். அறிவு இல்லாம எதையாவது பண்ணிட்டு இருக்காத. என்ன அனிதா பேசுற? நல்ல தெரிஞ்ச உங்க அம்மா, அவங்களே என் பிள்ளைய கடத்திட்டு கொண்டு வச்சிருந்தாங்க. இவங்க தெரியாத ஒருத்தங்க தான். இவங்க அப்படி பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னு நீ ஏன் இப்படி விதண்டாவிதமா நினைக்கிற? புரிஞ்சுக்கோ அனிதா, நாம நல்லது செஞ்சுட்டு இருக்கோம். நமக்கு எதுவும் கெட்டதா நடக்காது, நல்லதே தான் நடக்கும். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அந்த பாட்டியை பார்த்தா அப்படி கெட்டவங்க மாதிரியும் தெரியல. வயசானவங்க ஏதோ வெயிலுக்கு இப்படி ஒதுங்கி இருக்காங்க. அதனாலதான் கூப்பிட்டு ஜூஸ் கொடுத்தேன். நீ தப்பா எடுத்துக்காத. என்ன ஐசு, குத்தி காமிக்கிறியா? அஸ்வினை அம்மா தான் கடத்தினாங்கன்னு சொல்லி? அனிதா, அப்படி பண்ணாங்கன்னு தான் சொன்னேன். நான் எந்த அர்த்தத்திலையும் உன்னை குத்தி காமிக்கல. பாவம் வயசானவங்க, அப்படிதான் என் மனசுல தோணுச்சோ தவிர அவங்க பிள்ளைய கடத்திடுவாங்க அப்படி இப்படின்லாம் எனக்கு நினைக்க தோணல.
இப்படி ஒவ்வொருத்தரையும் சந்தேகப்பட்டோன்னா நாம உதவியே செய்ய முடியாது. சாரி அனிதா, நான் பண்ணது தப்புனா என்னை மன்னிச்சிரு. இதை பெருசுப்படுத்தாத. சின்ன குழந்தை, அவன் அறியாம அவன் பார்த்த உடனே ஐயோ பாவம் அப்படின்னு அவன் மனசுல தோணியிருக்கு. உதவி பண்ணணும்னு நினைச்சிருக்கான். அவ்வளவுதான். நான் அவனுக்காக செஞ்சதா நினைச்சு மன்னிச்சிரு. ஐயோ அம்மா, கோவப்படாத. பாவம் வயசானவங்க. அதனால ஐஸ் அம்மாவும் தம்பியும் ஏதோ ஜூஸ் குடுக்கணும், மயக்கமா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் இல்ல. அஸ்வினுக்கும் எனக்கும் எதுவும் ஆகாது, நீ பயப்படாத. சாடி அனிதாம்மா, என்னாலதான் உனக்கு கஷ்டம். ஐஸ் அம்மா என்னாலதான் ஆச்சி இங்க கூட்டிட்டு வந்துச்சு. சாடி அனிதாம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, காலம் கெட்டு கிடக்கு, யாரையும் நம்ப முடியல. அதனாலதான் எனக்கு பயமா இருந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அதுவும் இல்லாம வீட்டு கதையே எல்லாருக்கிட்டையும் சொல்றது எனக்கு பிடிக்கல. அப்புறம் நாளைக்கே அது தப்பு இது தப்பு அப்படி இப்படின்னு ஒன்று ஒன்றா விளக்க சொல்லுவாங்க. அதான் அம்மாட்ட அப்படி கோச்சிக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஐயோ அனிதாம்மா, உன்னை யாராவது தப்பா சொல்லுவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா தான் இருப்போம். சரியா? சரிடா செல்லக்குட்டி. அனிதா, அத்தானுக்கு ஃபோன் பண்ணியா? சாப்பிட வருவாரா இல்லை சாப்பாடு எடுத்துட்டு போகணுமா? அதெல்லாம் ஒன்றும் எடுத்துட்டு போக வேண்டாம், அத்தான் வாரேன்னு தான் சொன்னாங்க. என்னடி இன்னைக்கு யார் மீன் குழம்பு வச்சா? வெளிய வரைக்கும் வாசனை தூக்குது. என்னது மீன் குழம்பா? யாருமே சொல்லலையே. என்னப்பா சொல்ற? மீன் குழம்பா? யாருமே சொல்லவே இல்ல. சொல்லுன்னா அப்பமே போய் சோத்தை போட்டு நல்லா சாப்பிடுறேன் தெரியுமா? அஸ்வினி, அம்மா என்கிட்ட சொல்லிச்சு மீன் குழம்புன்னு. நான் தான் அவனுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லவே இல்லை. என்ன நீ சொல்ற? நீ எல்லாம் ஒரு அண்ணனா? மீன் குழம்பு சின்ன முதல்ல என்கிட்ட தானே சொல்லணும், அது கூட சொல்ல மாட்டியா? சரி சரி, இப்ப பேசிக்கிட்டே இருக்கியா இல்ல சாப்பிட போகுமா? ஐயோ அப்பா, பேசவே இல்ல. வா வா, எல்லாரும் சேர்ந்து நல்லா சாப்பிடுவோம். சரியா? சரிடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹை ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? நிறைய ஹார்ட் போட்டிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ அம்மா. என்ன நேசமணியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், பாட்டெல்லாம் சூப்பராக பாடுற அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ ஆண்டி, ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் வசந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? அஸ்வின் குட்டி, நீ மட்டும் எனக்கு பக்கத்தில் இருந்தால் கடிச்சு வச்சிருப்பேன் அன்பாக அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டுக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. என்ன வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? அஸ்வின் குட்டியை ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சி நல்லா கடிச்சு வைங்க. எல்லா அந்த சேட்டையெல்லாம் பண்ணுறான், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? அவனை கூட்டிகிட்டு போங்க. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் வசந்தி அம்மா, அஸ்வினை கூட்டிட்டு போய் நல்லா கடிச்சு வைங்க. ஐயா ஜாலி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின் செல்லத்தை கடிக்க போறீங்களா? அன்பா கடிச்சு வைக்கிறீங்களா? அப்ப கடிச்சு வைங்க, நான் வரேன். சரியா? ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? ஹாய் அஸ்வின் செல்லம், சூப்பர் 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 அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. என்ன காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் அஸ்வின் செல்லத்தை பிடிச்சிருக்கா? தேங்க்யூ அக்கா. ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கா? தேங்க்யூ அம்மா, ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அஸ்வின் செல்லம், ஐஸ்வர்யா அக்கா, அருண் செல்லம், அனிதா அக்கா சூப்பராக பேசுகிறாங்க. அஸ்வின் செல்லம் சாங் சூப்பராக பாடுறாங்க. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் both of you. Umma, Arvind mama, I miss you so much. I love you so much mama. Umma, Anita ka, Aishwarya ka, I love you so much both of you. Umma, hi Aishwarya,
உம்மா உம்மா ஹாய் ஐஸ்வர்யா அம்மா அனிதா அம்மா அப்பா தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உம்மா உம்மா மை செல்ல குட்டீஸ் அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் ஐ லவ் யூ ஸோ மச். மை தங்கங்களா தங்க பிள்ளைங்களா பாய் பிரகாஷ் அப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணன் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சூர்யா குட்டி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? ஐ லவ் யூ ஸோ மச் மை டியரஸ்ட் ஃபேமிலி. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா குட்டி தங்கம் எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூ தங்கம். ஹாய் சூர்யா அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் சங்கீதம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் பிரகாஷ் அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அப்பா. ஹாய் சங்கீதம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் சூர்யா அண்ணா எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் கிறிஸ்டினா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அனிதா அண்ட் ஐஸ்வர்யா பி குட் ஃப்ரெண்ட்ஸ் வித்தவுட் ஃபைட்டிங் ஸோ அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன கிருஷ்ணாக்கா எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் என்ன பார்த்தா தான் சண்டைக்காரியா இருக்கு. என்ன செய்ய அனிதா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் தான் நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் தேவி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நிறைய ஹார்ட் போட்டிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. என்ன தேவி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தேவி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தேவி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் வெனிஸ்பெக்டம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பியூட்டிஃபுல் அஸ்வின் அழகுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஹாய் வெனிஸ்பெக்ட் ஆச்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க சமையல் வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. ஐ லவ் யூ ஸோ மச் ஆச்சி. ஹாய் அரிசோ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அஸ்வின் ஐஸ் அம்மாக்கே ஐஸ் வைக்கிறியா செல்லம் சாங் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அரிசோக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அரிசோக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஜூ அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் ஐஸ் வைக்கிறான் சாங் பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ அம்மா. ஹாய் ஜூ அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா அனிதாக்கா அண்ணா ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அஸ்வின் செல்லம் பாட்டு சூப்பராக பாடுறீங்க. அனிதாக்கா சூப்பர். இப்படியே எப்பவும் பாசமாக இருங்க. இந்த மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் ஒரு பாடம் புகட்டுங்க. ஐசக்கா ஐ லவ் யூ ஸோ மச். ஸ்டோரி சூப்பர். கமெண்ட் ஏன் படிக்கலன்னு கேட்டிருக்கீங்க. நேற்று கமெண்ட் ஈவினிங் தான் எப்பவும் படித்து இதோட சேர்த்து வீடியோவோட சேர்த்து ஆட் பண்ணுவோம். நேற்று கொஞ்சம் டைம் ஆகிட்டு வெளியே போக வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதனால கமெண்ட் படிக்காமல் வீடியோ மட்டும் போட்டு விட்டோம். சாரிக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆமாக்கா கமெண்ட் படிக்க நேற்று நேரம் இல்லை, எனக்குமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. சரி கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, கமெண்ட்டும் படித்து அப்புறம் சேர்த்து ஆட் பண்ணி போட்டுட்டு வெளியே போவோம் அப்படின்னு தான் நினச்சேன். மணி இங்கேயே 6 o'clock, அப்போ உங்களுக்கு 7:30 ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நான் படித்து அன்னைய மாதிரி வீடியோ போடுறதுக்கு 10 o'clock ஆயிரும்னு சொல்லிட்டு தான் வீடியோ மட்டும் போட்டு விட்டேங்க்கா. சாரிக்கா. ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ அம்மா. ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் ரேவதி எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ரேவதி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ரேவதி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ராதிகா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அஸ்வின் குட்டி அருண் குட்டி பாடல் வேற லெவல் காமெடி சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ராதிகாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ராதிகாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப்